வணக்கம். வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுங்க. முந்தானத்து எவ்வளோ படித்தோம்? 100 ரூபா. நேற்று எவ்வளோ படித்தோம்? 540 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ படிக்க போறோம்னா 600 ரூபா. என்னது தங்கங்க? இன்னைக்கு 600 ரூபா குறைஞ்சிருக்கா சவரனுக்கு? ஆமா, இன்னைக்கு தங்கத்தோட ரேட் எவ்வளோனா 1,17,200 ரூபா. ஒரு கிராம் வந்து 14,725 ரூபா. இன்னைக்கு 50,000 ரூபாய் வந்தா கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இப்ப இருக்கு. 50,000 வந்தாவா? என்னது 50,000? ஓ, சவரனா? நான் கிராம் 50,000 ரூபா வந்தா வாங்க முடியும் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஈவினிங் போய் வாங்கிக்கிறேன். பாத்தியா, சமூகம் பெரிய. அடுத்தது இப்போ இதை தொடர்ந்து பெட்ரோல் விலையுமே குறைஞ்சிருக்கு. பெட்ரோல் குறைஞ்சிருக்கா? இல்லைங்க, சாரிங்க, அது பெட்ரோல் இல்ல. பயந்துட்டு நானு காலையில போட்டு வந்த 107 ரூபாய்க்கு. 107 ரூபாய் இல்ல, 107 ரூபாய் 75 பைசா பாரத்ல. அது விடுறா, அது 75 பைசா கணக்கு பண்ணாத. 107 ரூபாய்க்கு காலையில தான் போனது. இது ஒரு பக்கம் ஏறுனா இன்னொரு பக்கம் அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம் பல மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு நாள்தோறும். ஆமா, இங்க பேர் விகடன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, நார்த் இந்தியால விஜய் ரீல்ஸுக்கு 5 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்களாம். அது வந்து அந்த ரீல்ஸ்ல துளியும் உண்மையே இல்லைனாலும் அந்த ரீல்ஸுக்கு 50 லட்சம் வியூஸ்ல இருந்து ஒரு 2 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போதான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு பொண்ணு ஒண்ணு பேசும், அதுதான் அது 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு. அந்த பொண்ணு இல்லடா, இப்போ ஒரு பொண்ணு பிரஸ் மீட் கொடுத்துச்சு. எங்க அண்ணனோட காசை எடுத்து தான் எங்க அண்ணன் வந்து நல்லது பண்றாரு, அவருக்கு அவரு காசு மொத்தத்தையும் வந்து அது என்னது 2,000 ரூபாய் தராரு மாசத்துக்கு. என்ன தெரியுமா சொல்றாங்க, அனில் கிட்ட அரசியல் பேசாது, ஆம்பளை அனில் கிட்ட அரசியல் பேசாது, பொம்பளை அனில் கிட்ட பேசாது அப்படின்றாங்களா? இதோட இம்பாக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிஎம் வந்துட்டு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு தேசிய அளவுல எடுத்திருக்காங்க. அதுல 3வது இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் தான் இருக்காரு. இந்த கணக்கெடுப்பு எதை வச்சு எடுத்தாங்கன்னு தெளிவா சொல்லு. அதுதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரியே தான் ரீல்ஸ். ஆமா, வட மாநிலத்துல கேட்டிருந்திருக்கிறாங்க யார் அடுத்த பிஎம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தளபதி விஜய் அப்படின்னு நிறைய பேர் பதில் அளிச்சிருக்காங்க. இது எல்லாமே ரீல்ஸ் மூலியமா. தளபதி விஜய்னாலா? தளபதி விஜய் தளபதின்ற பேர்ல ரீல்ஸ் பரவணுமா? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், யூபி இந்த மாதிரி மாநிலங்கள்ல இன்ஃப்ளூயன்சர்களை வச்சு ரீல்ஸ் போட வைக்கிறாங்க. அது எனக்கு இங்கிலீஷ்ல வராதுமா, நான் தமிழ் ஏதோ ஒண்ணு. நான் அவங்கள வச்சு ரீல்ஸ் போட வைக்கிறாங்களா. அப்போ அதுக்கு வந்து ஒரு மூத்த அமைச்சர் முழு பொறுப்பையும் நிதியும் அவரே ஏத்துக்கிறாராம் அப்படின்னு ஜூனியர் வீடியோல போட்டிருப்பான். அப்பனா சொந்த காசை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்னம் பண்ணல, சொந்த காசை எடுத்து நார்த் இந்தியா ரீல்ஸ் போடுறதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. எந்த அமைச்சர்? இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா 2வது பிளேஸ்ல வந்துட்டு ராகுல் காந்தி இருக்காரு. பப்பு அப்படியா? இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு முறை வைத்தறிச்சல் ஆயிருக்குமே பப்புக்கு. 3வது இடத்துல விஜய் வந்துட்டாரு, அடுத்து நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, ஈஸியா பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் வந்து போயிட்டா. ஆமா, மோடி தான் இருக்காரு. அபிஜித் கூட 4வது இடத்துல இருக்காரு, அவரையும் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இல்ல அதான் சொல்றேன், பப்பு பிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவார் அண்ணா? நீங்க இப்போ இந்த விலை உயர்வுலாம் பத்தி பேசுனீங்கல்ல, அது சம்பந்தமா வந்துட்டு இப்போ அசம்பிளிலயுமே வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இது குறித்து பேசியிருக்காரு. அதுக்கு எந்த ஒரு பதில் இப்போ விலைவாசி எல்லாம் உயர்ந்த போது ரொம்ப அதிகமா இருக்க. இப்போ ஒரு கிலோ இஞ்சி 100 ரூபாய்க்கு வித்துட்டு இப்போ 200-250 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ இதை பத்தி கருத்து சொல்லுங்கன்ட்டு அசம்பிளியில எதிர்கட்சி தலைவர் சார்பில் இருந்து ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அடுத்து நேத்து ஒரு டேட்டா படிச்சோம்ல, ஒரு நாளைக்கு டீ இவ்வளவு குடிச்சா வருடத்துக்கு மாதத்திற்கு இவ்வளவு ஆகுதுன்ட்டு. இன்னைக்கு வந்து வேற ஒண்ணுக்கு நான் டேட்டா எடுத்து வந்திருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 1 குவார்ட்டர் குடிச்சீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபா. அதுவே ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணோம்னாக்கா 150 × 30 போட்டோம்னா 4,500 ரூபா. 150 × 365 போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 54,750 ரூபா ஆகுது. இதுவே ஒரு நாளைக்கு 2 குவார்ட்டர் அடிச்சோன்னு வச்சுக்க, மாசத்துக்கு 9,000 ரூபா, வருஷத்துக்கு 1,09,500 ரூபா. இதுவே 4 குவார்ட்டர் 4 வேலையை பிரிச்சு குடிச்சோன்னு வச்சுக்கீங்க, ஒரு நாளைக்கு 600 ரூபா, மாசத்துக்கு 18,000 ரூபா சம்பளம் வந்துருச்சாடா. வருஷத்துக்கு 2,19,000 ரூபா. சைடுல சம்பளத்தை சொன்ன பத்தியா பாத்துக்க. அதனால என்ன பண்றீங்கன்னா இதுக்கப்புறம் குவார்ட்டர் குடிக்காதீங்க, எல்லாம் ஆஃபா வாங்கி குடிங்க. இன்னைக்கு மாமன்ற கூட்டம் நடக்குது. மாமன்ற கூட்டம் அது கவுன்சிலர் கூட்டம் நடக்குது இல்ல, அது மேயர் பிரியால இருந்து திமுக சார்பா இருக்கவங்க எல்லாருமே கருப்பு ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டா ஆளுங்கட்சி வந்து சென்னை வளர்ச்சி நிதிக்கு எந்த நிதியுமே ஒதுக்கலையா.
அப்படியா? அண்ணன் இப்பதான் லேண்ட் எல்லாம் வித்துட்டு இருக்காரு போல. வித்துட்டு வந்தோடனே ஒதுக்கிடுவாரு. நிதி என்று வந்தால் ஒரு மிதிதான் அப்படின்ற மாதிரி அவங்க அமைச்சுறாங்க. நிதி மிதி அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது இல்ல, அவ்வளவுதான் நிதி மிதி. அடுத்து ஸ்கூல் பாத்தீங்க, ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூல் பார்க்கல சொல்லு. சைக்கிளுக்கு டெண்டர். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்க டெண்டர் கோரியது பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம். 277 கோடி செலவில் 5.32 லட்சம் சைக்கிள்கள் வாங்க டெண்டர். இதுல வேற இன்னொன்னு பரப்புறாங்க, அது உண்மையா போய் தெரியல. பாத்தீங்கன்னா ஹெல்மெட் மற்றும் குடிநீர் பாட்டில் வைக்கும் வசதிகள் கொண்ட சைக்கிள் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது வருமானங்கிறது நமக்கு தெரியல. தண்ணி பாட்டில் ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாமாமா, பின்னாடி இருக்கும் அது தண்ணி பாட்டில் இருக்குமா, அது நீ வந்து 10 ரூபா பாட்டில் வாங்கி சொல்லுவீங்க. சொல்லுவாங்க தான், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. இப்போ என்ன பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து 6 குடுக்குறேன்னு சொன்னார்ல வருஷத்துக்கு, இப்போ வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3லயுமே வந்துட்டு 20,000க்கு கீழே சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு மட்டும்தான் 3 சிலிண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் யாரு வீட்டுலப்பா மினிமம் 20,000 சம்பாதிக்கிற மினிமம் சேலரி பல பேர் வீட்டுல 20,000 தாண்டி 22,000 வாங்குறாங்க. அப்போ நீங்க சொல்லும் போதே நீங்க வந்து சொல்லி இருந்திருக்கணும். நாங்க வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டு அதுல இவ்வளவுதான் கைட்லைன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் பேசினார்ல. திமுக பண்ணுச்சுல, நீங்க அதை கேட்டீங்களா? அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களோ அதை நீ கேக்குறீங்க. அவங்க ஆட்சியில இல்லையா, அவங்க ஆட்சி பண்ணாங்கன்ட்டு தானே இவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இவரும் பண்ண என்ன காரணம்? கரெக்ட் தான். ஆனா இப்ப பார்த்தா எல்லாத்துக்குமே மகளிர் உரிமை தொகைன்றது நிறைய பேருக்கு வந்துட்டு தான் இருக்கு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். அதுவே அறிவிச்சதே இவரு தானா, தெரியுமா தெரியாத? என்ன அறிவிச்சது? எங்க அண்ணன் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்நேரம் அந்த பொண்ணை வந்து 4 டிவில கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துப்பாங்க, எடுத்தாங்களா இல்லையா? எடுக்கலையா? அந்த மரக்கடை ஒண்ணு இருக்கே, மரக்கடை சேனல், அது இல்லப்பா. அந்த அளவுக்கு புத்திசாலி ஆங்கர் அவங்க கிட்ட யாருமே இல்லையா, அதனால. என்னது உயிர் பலி? நேபாள் பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 390 உயர்வு, 1400க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை பத்தி சொல்லுங்க. ஆமா, அவங்களுமே வந்து நேற்று எவ்வளவு 57 நியூஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு எல்லாருமே சேஃபா இருக்காங்களா? 57 பேர் இல்லையா, 150 பேரா? அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பலி எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அது எதுவும் ஆகாம மிச்சம் இருக்கிறவங்களும் மீட்கப்படணும். 1000 பேர். ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சமூக நீதி விடுதிகளுக்கு ஃப்ரிட்ஜ், சமூக நீதி விடுதிகளில் 20 கல்லூரி விடுதிகளுக்கு இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ், வாட்டர் பியூரிஃபை, 940 பள்ளி விடுதிகளுக்கு இன்வெர்டர் வாட்டர் பியூரிஃபை வழங்கப்படும். சட்டமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் அறிவிப்பு. நல்ல விஷயம் தான். கரண்ட் பில் எப்படி ஏகுற போதோ பெருமை சேர்த்திருக்காரு இந்தியர் பிரக்யானந்தா. அமெரிக்காவில் நடந்த கிராண்ட் செஸ் டோர்னமெண்ட்ல சாம்பியன் பட்டத்தை வென்றார் பிரக்யானந்தா. இப்பட்டத்தை வெல்லும் முதல் இந்தியர் என்ற வரலாறையும் படைத்து அசத்தினார். ஆனா இந்த நியூஸ் வந்து பொறுமையா ஸ்ப்ரெட் ஆகும். அதுவே எங்க அண்ணன் கூட விளையாண்ட நியூஸ் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப அண்ணன் போய் பார்த்து திருப்பி விளையாடுவாரு, செஸ் விளையாடுவாரு. இவர்தான் இப்போ செஸ்ஸின் போர்டு வேற வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவாரு அண்ணன். அடுத்தீங்க பாருங்க, ஆப்பிள் பே ஆப்பிள் நிறுவனம் தனது டிஜிட்டல் பரிவர்த்தனை சேவையை ஆப்பிள் பேவை இந்தியாவில் வரும் அக்டோபர் மாதத்தில் இருந்து அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அது பார்க்கதான் அப்படி இருக்கும். அவங்க எதனா ஒண்ணா காசு வாங்குவாங்க ஆப்பிள். ஆமா, அது வேற இருக்கு. அது வந்தாதான் தெரியும். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போடுவாங்க. ஜிபே மாதிரி, ஜிபே போன்பே மாதிரி ஆப்பிள், அதாவது ஐஓஎஸ்க்குனே உள்ள ஏதோ பேமெண்ட் ஆப் போல. அது வந்தாதான் அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, என்ன இருக்குங்கிறது தெரியும். வரட்டும், பார்ப்போம். நேற்று அமைச்சரவையில் பதிலுரை இல்லாமலே பேரவை நிறைவு. பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் சமூக நீதித்துறையினர் அமைச்சர்கள் என்று பதிலுரை. நேற்று 9:50 நைட் 9:50 வரைக்கும் சட்டமன்றம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் நடக்குமான்னு சொன்னாங்க. முதல் முறையாக இவ்வளவு நேரம் வந்து சட்டமன்றம் நடந்திருக்கு. ஆனா ஆரோக்கியமா நடந்துச்சான்னு கேட்டா இல்ல, அது இல்ல. நடந்திருக்குன்னு பெருமையா பேசிக்கிறோமே தவிர அது கரெக்டா நடந்திருக்கா, எதுக்காக நடக்கணுமோ அந்த விஷயம் வந்து அங்க பேசப்பட்டுச்சா அப்படின்னா அது கிடையாது. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ஆளை உட்கார வைங்க, நசன்னு எதையாவது பேசி ஏதாவது யாழரை இழுத்து விட்டுக்கிட்டு, இந்த பொணந்து நீ வந்தாலே ஏதாவது யாழரை இழுத்துட்டு வருங்கிற மாதிரி, இது ஏஞ்சாலே ஏதாவது பண்ணி தொலையுது, உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டாங்க. அவர் எந்திரிச்சாலே சண்டை வருது, அதனாலதான் சண்டையே வருது. அவருக்கு வாய்ப்பே கொடுக்காதீங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுங்கன்ட்டாங்க.
நம்ம அதை சொல்ல வந்தியம்மா. அதான் பிரக்ஞானந்தா பத்தி நம்ம படிச்சோம்ல, அவருக்கு வந்து வாழ்த்தும் சொல்லியிருக்காரு முதல்வர் விஜய். அப்படியா? நேர்ல கூப்பிட்டா தெரியல, அவரு ட்விட் தான் இல்ல, போட்டிருக்காரு. அவர் எங்கேயோ இது அசம்பிளியை கட்டடிச்சுட்டு எங்கேயோ போயிருக்காரு போல. ஒரு ஏஐ போட்டோ போட்டு ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்திய நாணயங்கள் தயாரிப்பதற்கான செலவுகள். ₹1 நாணயம் தயாரிக்கிறதுக்கு 1.11 பைசா வந்து செலவாகுதாமா. ஆமா. இதுவே ₹2 தயாரிக்கிறதுக்கு 1.28 பைசா செலவாகுதான். ₹5 தயாரிக்கிறதுக்கு 3.69 பைசா இருக்கு. ஏன் நீ வாங்குறது? அவங்க வந்து டிஜிட்டல் உலகத்துல மாறிட்டாங்கப்பா. டிஜிட்டல் இந்தியாவா மாறி போயிட்டு இருக்காங்க. அவங்க ₹1 சீச்சி ₹1 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெரிய காயினா இருக்கும் ₹1 காயின். இப்படி இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்கு அதிகமா செலவாயிட்டு இருந்துச்சுன்னாங்க. இப்போ 50 காசு சைஸ்க்கு வந்துருச்சு. இல்ல, அந்த காயின் தான் போட்டுருக்காங்க. அந்த காயின் இன்னும் அவ்வளவுதான் செலவாகுது. ₹10 காயினுக்கே 5.54 பைசா. இது யாரும் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. யார் சொல்ல மாட்டாங்க? அப்படிலாம் கிடையாது. புடிச்சு போட்டுறாங்க. ஆமா, யாரும் அப்படிலாம் அறிவிக்கல. ₹10 காயின் தான் வாங்கணும், வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஊர் சைடுல வந்து பயப்படுறாங்க. சென்னை தவிர எங்கேயுமே அது நடக்க இப்ப எவனோ பரப்பி விட்ட ஒரு விஷயத்த இன்னும் கைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ₹10 காயின்லாம் செல்லுது. ₹10 காயின்லாம் வாங்க தான் செய்றாங்க. வாங்கணும்னு சொல்லி சட்டம் போட்டு ஏதோ பண்ணி ஆமா, வாங்கலன்னு சொன்னா கேஸ். அது நாங்க திருந்த மாட்டோம். இதுல பஸ்ல எல்லாம் வாங்கவே மாட்டாங்களா? ஆமா, வாங்க மாட்டாங்க. எங்க ஊருக்கு போனா கூட ₹10 காயின்லாம் வாங்க மாட்டாங்க. பஸ்ல ஏறி கேஸ்ல ₹10 இது செல்லாதுன்னு பஸ்ல இருந்து இறக்கி விட்டுருக்காங்க. அட பாவிகளா, ரொம்ப தவறு. ரொம்ப தவறுங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. இப்போ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்கல்ல, எங்க அக்கா தள்ளுபடி பண்ணாங்களா? ஆமா, 75,000 குறிப்பிட்ட அளவு. அப்படி சொல்லு. எங்க அக்கா வந்து ஊர்ல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே எனக்கு சிலிண்டர் வேணாம், காசு வேணாம், தள்ளுபடி வேணாம்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து ஓட்டு போட்டாங்களாம். ஓட்டெல்லாம் போட்டாங்க, தள்ளுபடி பண்ணல. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? யாருக்கு போட்டாங்க? இதெல்லாம் வேணும்னு சொல்லி வேணான்ட்டு அவர் கொடுக்கவே வேணாம் எனக்கு. அவர் வந்தா மட்டும் போதும். அப்படியா? சரி, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. சரி, அவர் வந்து தள்ளுபடியும் பண்ணிட்டாரு. அப்புறம் போராட்டம் பண்ணி எக்ஸ்ட்ராவா தள்ளுபடி பண்ணிட்டாரா. இப்போ வந்து 80,000 கடன் வாங்கியிருந்தாங்களாம். சரி, அது தள்ளுபடி ஆயிருச்சான். தள்ளுபடி ஆகி அது முடிஞ்சிருச்சு. அடுத்த விவசாயம் பண்றதுக்கு திருப்பி பயிர் கடன் வாங்குறதுக்கு கடன் வாங்கணும்ல. கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுவாங்க எப்பயுமே. போய் கடன் வாங்குறதுக்கு அதிகாரி கிட்ட போய் பார்த்தா அதிகாரிங்க வந்து நிலத்தை பாக்குறாங்களா. போன வாட்டி 80,000 கொடுத்து கடன் கொடுத்துருந்தாங்களா அந்த நிலத்துக்கு. இந்த வாட்டி எவ்வளவு கொடுப்பீங்கன்னு அதே 80,000 தானே கொடுக்கணும். வந்து 30,000 தான் இந்த நிலத்தை கொடுப்பட்டு போயிட்டாங்களா. இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு. இப்ப ஊரே காண்டில இருக்காங்களாம். இது என்னடா இது? போன தடவை 80,000 கொடுத்தாங்கடா, அதே நடந்தடா. அதே நிலத்துக்கு 30,000 கடன் தள்ளுபடினாங்க, அதுல பாதி கொடுத்தாங்க. இப்போ கடன் வாங்குறதுலயே பாதி தானா? பாதிலாம் இல்லப்பா, கால்வாசி. சிறப்பா இருக்கு. ரொம்ப சிறப்பான மாற்றமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.